ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐயனார் துணையில் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோழன் ஒரு பிளான் பண்ணி நிலாவோட பெட்ரூமில் போய் தூங்கலான்னு போனப்போ ஒரு 10 நிமிஷத்துலேயே கதவை தட்டுறாங்க நிலாவோட அண்ணன். அப்போது நிலா தான் கதவை ஓப்பன் பண்ணி என்னென்ன இந்நேரத்தில் என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க பதட்டமாக. அதுக்கு தாஸ் சொல்கிறாரு, இல்லைம்மா ஒன்றும் இல்லை, நம்ம சோழனை அப்பா வெளியில் போகணுமாம்மா, டிரைவிங்க்கு யாரையும் இந்த டைம் ஏற்பாடு பண்ண முடியல, அதனால சோழன் கூட்டிகிட்டு போகலான்னு வந்தம்மா அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு நிலா இருந்துட்டு என்ன இந்த டைம் எதுக்கு அப்பா வெளியில் போகிறாங்க, ஏன் நீ கூட்டிகிட்டு போகலாமல்ல அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு தான் சொல்கிறாரு, இல்லைம்மா எனக்கு கொஞ்சம் முக்கியமான வேலையாக இருக்குது, கொஞ்சம் நம்மளோட கம்பெனி சம்மந்தமாக கொஞ்சம் வேலை இருக்குது, அதனால் என்னால் இப்போதைக்கு ட்ரைவ் பண்ணிட்டு போயிட்டு வர முடியாது, அப்பானாலையும் நைட் டைம் ட்ரைவ் பண்ண முடியாதுமா, அதனால தான் சோழன் கூட்டிகிட்டு போக வந்தேன் அப்படிங்கிறாங்க. சோழன் கிட்ட நிலா ஓகேங்க நீங்கள் போயிட்டு வந்துடுறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. சோழனும் நிலா சொன்னதுனால ஓகேன்ட்டு கிளம்பி போயிடுறாரு. ஆனால் போனதுக்கப்புறம் கார் எடுத்ததுக்கப்புறமா தான் தெரியுது, டேய் நான் உன்னை சும்மா தாண்டா வர சொன்னேன், எனக்கு ஒரு வேலை இல்லை, நீ எப்படி என் பொண்ணோட ரூமில் போய் நீ படுத்து தூங்கலாம், அதுக்காகத்தான் நான் உன்னை பிளான் பண்ணி இப்படி வர சொன்னேன், நீ வெளிக்கு இப்படியே ரவுண்ட்ஸ் அடிச்சுக்கிட்டு கிரிவலம் 10 தடவை சுற்றி வா, அப்புறமா வீட்டுக்கு போய்க்கலாம் சரியா அப்படிங்கிறாங்க. சார் நானா சொல்ல மாட்டேன் உங்கள் பொண்ணுக்கிட்ட, ஆனால் நிலாவுக்கு சந்தேகம் வந்துட போது பார்த்துக்குங்க. இப்போவே நிலா கொஞ்சம் சந்தேகப்பட்டுட்டு இருக்காங்கப்பா, நான் எதுவும் பேசல, ஓகே நீங்கள் எத்தனை ரவுண்டு திருவண்ணாமலை ரவுண்ட் அடிக்க சொன்னாலும் நான் அடிக்க தயார் அப்படின்ட்டு சோழன் எதுக்குமே கோவத்தை வெளியில் காட்டிக்காமல் எப்படியும் நிலாவுக்கு தெரிய வரத்தான் போகுது இவங்க பண்ணுறதுன்ட்டு இருக்காரு. அங்கே சேரனோட வீட்டில் பல்லவன் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். நம்ம அம்மா யாருன்னே தெரியலையே, நமக்கு அம்மா இல்லாதனால தான், ஒருவேளை வேறு அம்மாவோட பையன் நான் அப்படிங்கிறதுனால தான் இவர் நம்மளை மதிக்கவே மாட்டேங்கிறாரோ, ஒருவேளை நமக்கு இவர் அப்பாவும் இல்லையோ, ஒருவேளை இவரும் நம்மளை தத்தெடுத்துட்டாரோ அப்படின்னு சொல்லி பல்லவனுக்கு ரொம்ப சந்தேகம் வந்துடுது. பாவமாக சோர்ந்து போய் படிக்கிறத விட்டுட்டு சும்மா உட்காந்துருக்கான். வேலைக்கு போயிட்டு வந்த பாண்டியனும் சேரனும் ஏண்டா பல்லவா இப்படி இருக்கேன்னு கேட்குறாங்க. அப்போ பல்லவன் எதுவும் சொல்லலை, இல்லைன்னு சும்மா தான் அண்ணி ஊருக்கு போயிட்டாங்கல்ல அதனால தான் அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு பல்லவன் இருக்கான். ஆனால் கண்டிப்பாக பல்லவனோட ஸ்டோரியில் ஏதோ ஒரு பெரிய பேக் சைடு ஸ்டோரி இருக்க போகுது. அது என்னங்கிறத வரப்போகிற நாட்களில் தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது சோழனோட அப்பா சொன்னார்னா மட்டும்தான் நமக்கு தெரிய வரும். வேறு யாருக்குமே அந்த ஸ்டோரி பற்றி முழுசாக தெரியாது. நம்ம பாண்டியனோட காதல் இப்போ தான் ஆரம்பித்து நல்லா போயிட்டுருக்கு. சேரனுக்கு தான் எந்த பொண்ணுமே அமையல. சோழனுக்கு அமைஞ்ச பொண்ணும் சோழன் கூட வாழ போகிறாங்களா இல்லையாங்கிறதே இன்னும் சந்தேகமாக இருக்குது. பாண்டியனோட லவ் ஆகுது நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக போனால் நல்லாயிருக்கும். பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், இனி அடுத்தடுத்த ஐயனார் துணை எபிசோடு சுவாரஸ்யமாக போக போகுது. அடுத்தடுத்து என்ன நடக்குதுங்கிறத நம்ம எபிசோட்ஸில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.